விட போகிறது வந்து அதிமுகவால ஒண்ணுமே அது என்ன சகிச்சுக்க முடியல. காரணம் இது 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 ஃபர்ஸ்ட் பேஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருது இல்ல திமுக. எந்த அதிருப்தியா இருந்தாலும் வெளியே வெளியே காட்டிடுறாங்க. வீடு வீடா போகிறப்போ என்னென்ன பிரச்சனைகள் தெரியுது. உண்மையிலேயே அவன் நம்ம திமுக காரனா அதிமுக காரனா என்ன இருக்கு எல்லாத்தையும் ஃபுல் டேட்டா திமுக கிடைச்சிருச்சு. திருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வாக்குறுதிகள்லாம் இவ்வளவு முழுசாலாம் பண்ணல, நிறைய வாக்குறுதிகளை நீங்க பண்ணல, திமுக பொய் சொல்லுதுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக இதுவரைக்கும் நிறைவேற்றாத 10 வாக்குறுதிகளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொரு வீடாக கொடுக்க போறாங்கன்னு சொல்றாரு. 4.5 வருஷம் ஆட்சி முடிச்சுட்டாங்க இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. இந்த 4.5 வருஷம் முடிச்ச இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேற ஒன்றும் இல்லை மார்க் போட போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில் உங்க மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து ஒரு பொட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது, அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. அதே போல அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம். எடப்பாடியை வச்சுட்டு உருட்டு உருட்டுதான் அதுல மேட்ரு. அது என்ன, எடப்பாடியும் வேற வழி இல்லாம உட்காந்துருந்தாருன்னு வச்சுங்க. என்ன ஏமாங்க இது, யாரா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, நீங்க கொடுத்துருக்குறீங்க சார் 505ல் நீங்க வந்து 10 கூட அவங்க வந்து நிறைவேற்றலைங்க, கிட்டத்தட்ட 490 வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த கலந்துரையாடலில் பண்ணது எல்லாத்துலேயும் இதை கொடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி அப்படியே மைக்கில் பேச சொன்னவர் ரிப்போர்ட்டர்ஸையும் உட்கார வச்சு பண்ணிவிட்டார். ரிப்போர்ட்டரும் இது யதார்த்தமாக உட்காந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி அவங்களும் மைக்கில் சொல்ல விஜயபாஸ்கர் புலங்காய் தான் அடைகிறாரு. அதில் வேற யார் பத்திரிகையாளர்கள் மௌன என்ன ஸ்க்ராட்ச் கார்டு வந்திருக்கு. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஆனா FL2 அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ தேங்க்யூ, நன்றி அண்ணா. திருப்பி கேட்குறாங்க அதை. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும். ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல. மூத்த தினமலர் பத்திரிகையாளர் உருட்டு 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பு குறைக்கல சார், குறைக்கல. வேற பத்திரிகையாளர் பின்னாடி எடப்பாடி இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு பண்ண உருட்டை ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உருட்டை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி டெல்டாவில் பணம் வச்சுருக்கிற ஒரே ஆள் விஜயபாஸ்கர் தான். புரியுதுங்களா? நீங்கள் அவரை வச்சு அனுசரித்து தான் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கார். இது உங்களுக்கான வாக்குறுதி, உங்களுக்கான வாக்குறுதி கரெக்டாக உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு. அது வந்திருக்கா? இல்ல சார். அதை படிச்சுட்டு சொல்லுங்க. வரல வரல தெரியல. ரைட். நீங்கள் அடுத்த முறை 26ல் முதலமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவிற்கு தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை புதுவிதமாக புதுசா ஒண்ணு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம். எப்பவும் அவருடைய பிரச்சாரத்துல வந்து உடன் வந்து தங்கமணி வேலுமணி இருப்பாங்க, மற்றவங்களா இருப்பாங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இந்த கேம்பெயினை துவங்கி இருக்கிறாரு புகழ்பெற்ற திரு விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள். வந்து அவரு தான் வந்து இந்த கேம்பெயினே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில வந்து அவருடைய மாவட்டம் புதுக்கோட்டை. அவரு ரொம்ப நாளா வந்து திரையில பார்க்காம இருந்தோம். இந்த முறை அவரை திரையை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைச்சதை பார்க்க முடியுது. அவர் ஒரு நூதன முறையிலே ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி ஒண்ணு கார்டை கொடுத்து அதை நீங்க சுரண்டி என்ன டிஎம்கேனுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹால்ல அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஹால்ல பத்திரிகையாளர்கள், கல்லூரி மாணவர்கள்,
அதே சட்டக்கல்லூரி மாணவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து கலந்துரையாடல்னு போட்டு அவர் அதாவது நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா நீங்க என்ன உருட்டுகளா உருட்டுகளும் திருட்டுகளும்னு சொன்னது விஜயபாஸ்கர் உருட்டுனதுதான் இன்னைக்கு பெரிய விஷயம் புதுக்கோட்டையில. அதாவது இந்த திமுக உருட்டுதான் சொல்லிட்டு இன்னைக்கு உருட்டினார் பாருங்க, அவர் பெரிய உருட்டினார் இன்னைக்கு. அதாவது 2026 திமுக எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 500க்கும் மேற்பட்ட 505 வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. என்ன அவங்க 90% வாக்குறுதிகளை முடித்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டோங்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிணைவோம் தமிழ்நாடுன்னு ஒரு கேம்பெயின் அடிப்படையில் ஒவ்வொரு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கையில் போயிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ பெரிய சங்கடமா இருக்கு அதிமுகக்கு. ஸோ என்ன வந்திருக்க டேட்டா 2 crore people இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஓரணியில். நீங்கள் டேட்டா விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போகிறது அதிமுகவால் ஒன்றுமே அது என்ன சகிச்சிக்க முடியல. காரணம் இது ஃபர்ஸ்ட் பேஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருது இல்லை திமுக. எந்த அதிருப்தியாக இருந்தாலும் வெளியே காட்டிடுறாங்க. வீடு வீடாக போகிறப்போ என்னென்ன பிரச்சனைகள் தெரியுது. உண்மையிலேயே அவன் நம்ம திமுக காரனா அதிமுக காரனா என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஃபுல் டேட்டா திமுக கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இது கிடைச்சிருச்சு. ஸோ நீ அடுத்த ஸ்டெப்பு போயிடும் திமுகங்கிற பயம் வந்துருச்சு. நீங்கள் தேர்தலில் திமுகவுடைய எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தல் விமர்சகர்கள் கூட முதல்ல சொல்றாங்க, பார்வையாளர் எலெக்ஷன் ஒர்க்குங்கிறது திமுக தான். புரியுதுங்களா? அவங்க ஒர்க்கு பெரிய லெவலில் இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா எங்கெங்க வீக்காக இருக்கு என்ன விஷயங்கள்ங்கிறத திமுக ஒரு பக்காவாக அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் அதிமுக என்ன ஏற்கனவே ஓடிபி எப்படி ஓடிபி வரும்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. ஓடிபி வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஓடிபி தானே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக திமுக தலைமையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் தானா இந்த அட்ரஸில் இருக்கவங்க, நீங்கள் தானா இப்போ நீங்கள் உறுப்பினர் சேர்ந்து நீங்கள் தானா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தானான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஓடிபி வெரிஃபை எதுக்காக வந்தது, சம்மந்தப்பட்ட நபரை கொஞ்சம் ஃபேக்காக பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால ஓடிபி. சரி ஓடிபி வேணாண்டில்ல, நீங்கள் நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், தலைமையிலேருந்து கூப்பிட்டு கேட்குறேன். சரி புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தில் எந்த ஏரியா, இன்னைக்கு காலையில் வந்தாங்களா, உங்கள் நம்பர் தானா இது, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் உறுப்பினர் சேர்ந்துருக்கீங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக திமுக ஒரு 3 நாள் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓடிபி இல்லைன்னா பரவாயில்ல, இது ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு விஜயபாஸ்கர் எப்பயுமே தன்னை எடப்பாடிட்ட ஒரு முக்கியத்துவம், ஏன்னா தங்கமணி வேலுமணிலாம் இருக்காரு, இப்போ இங்கே டெல்டாவில் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே விஜயபாஸ்கருக்கு உண்டு. நம்ம பெரிய ஆளு, இங்கே மற்றவங்களாம் யாரும் கிடையாது திருச்சி. ஏன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, தங்கமணி தான் இது இன்சார்ஜ் இருந்தார். ஆனாலும் விஜயபாஸ்கர் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்குலாம் அவர் தான் வந்துகிட்டு இருப்பாருன்னு வச்சுங்க. அந்த வகையில் இந்த புதுக்கோட்டைக்கு டூர் வந்தார் யாரு, எடப்பாடி. அந்த டூருக்கு இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணவர் விஜயபாஸ்கர். அவர் தான் இப்போ இந்த ஒரு புதுவிதமாக ஒரு பண்ணதா சொல்லி தன்னை என்னது உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாக்குறுதிகள்லாம் இவ்வளோ முழுசாலாம் பண்ணலை, நிறையா வாக்குறுதிகளை நீங்கள் பண்ணலை, திமுக பொய் சொல்லுதுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக இது வரைக்கும் நிறைவேற்றாத 10 வாக்குறுதிகளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொரு வீடாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னென்னா அது உறுப்பினர் அதில் என்னென்னா அதில் ஒரு மார்க் போடுறாங்கன்னு வச்சுங்க. அது கையில் அதில் ஒவ்வொருக்கும் 10 மதிப்பெண் 10க்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது 10மே நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நீங்கள் கையில் கொடுத்து அந்த 10 வாக்குறுதிகளையும் கொடுத்து நோட்டீஸை கொடுத்தீங்கன்னா 10க்கு 10 தானே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 505 நீங்கள் கொடுத்து நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எவ்வளோ நீங்கள் மார்க் போடுங்கன்னு சொன்னால் 500க்கு 480 400 300 இப்படி தான் போடுவாங்க. இவர் நிறைவேற்றாத 10 வாக்குறுதிகளையும் போட்டு கொடுத்தீங்கன்னா சைபர் தான் போடுவாங்க, எதுவுமே நிறைவேற்றலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு உருட்டு எடப்பாடியை வச்சுட்டு உருட்டுனது தான் அதில் மேட்ரு. அது என்ன, எடப்பாடியும் வேற வழி இல்லாமல் உட்காந்துருந்தாருன்னு வச்சுங்க. என்ன ஏமாங்க இது, யாரா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, நீங்க கொடுத்துருக்குறீங்க சார் 505ல் நீங்க 10 கூட அவங்க நிறைவேற்றலைங்க, கிட்டத்தட்ட 490 ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், 500க்கு 10 தான் போடுவான்.
இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா வேணும்னே நிறைவேற்றாத என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு விலக்கு, 2வது மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் திட்டம், மாணவர்கள் கல்வித்திறன் ரத்து, என்ன 5.5 லட்சம் அரசு வேலைகள், இப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிறைவேற்றாத தொகுதி வாக்குறுதிகள் போட்டு இந்த கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் பண்ணட்டும், இது யாருக்கும் பெருசா தெரியாது. என்ன காரணம்னா, நிறைவேற்றாத 10 இது வைக்காத, ஏற்கனவே நிறைவேற்றின 490 என்ன பண்ண போற? அது ஒண்ணு. இதுல என்ன இன்னைக்கு இந்த கலந்துரையாடல்ல பண்ணது, எல்லாத்துலேயும் இதை கொடுத்து ஸ்கிராச் பண்ணி அப்படியே மைக்ல பேச சொன்னவர் ரிப்போர்ட்டர்ஸையும் உட்கார வச்சு பண்ணிவிட்டார். ரிப்போர்ட்டரும் இது யதார்த்தமா உட்காந்துட்டு ஸ்கிராச் பண்ணி அவங்களும் மைக்கில் சொல்ல, விஜயபாஸ்கர் புலங்காய் தான் அடைகிறாரு. அதுல ரிப்போர்ட்டர் 2-3 ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க ஸ்கிராச் பண்ணி அப்படின்னு சொன்னாரு. ஆமா அப்படின்னு அவரு ஒரு தமிழ் நாளிதழுடைய நிருபர் சீனியர்ஸ்ட் அவரை சொல்றாரு, அடுத்த கட்டமா சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அதுல எல்லா ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பெரிய சங்கடம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. லைவ்ல வரும், இதெல்லாம் ரெக்கார்டா, இதை அரசியல் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ரிப்போர்ட்டர்ஸ் புதுக்கோட்டையில உட்காந்துருந்த ஒரு 3-4 ரிப்போர்ட்டரும் தர்ம சங்கடமாகி நீங்க ஊரெல்லாம் பேசுறாங்க, அவங்க பதில் சொல்ல முடியாம உட்காந்துருக்குறாங்கன்னு வச்சுங்க. என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க அப்படின்னா, அந்த 10மே வாக்குறுதி நிறைவேற்றாத வாக்குறுதியில ஏதாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும். அவங்க யதார்த்தமா சொல்ல போக எடப்பாடி இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இவர் பண்ண உருட்டை ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உருட்டை அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் வேற வழி இல்லை. இன்னைக்கு டெல்டால பணம் வச்சிருக்கிற ஒரே ஆளு விஜயபாஸ்கர் தான். புரியுதுங்களா? நீங்க அவரை வச்சு அனுசரிச்சு தான் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்காரு. என்ன ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எடுத்துங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டுட்டு இன்னைக்கு விஜயபாஸ்கர் மணப்பாறையில் போய் அரசியல் பண்றாரு. அவர் ஒருத்தரை கொண்டாந்து கேண்டிடேட் ரெடி பண்றாரு, ஒரு டாக்டர். அங்கே எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. அங்கே ஒன்றிய செயலாளர்லேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாமே விஜயபாஸ்கர் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவர் தனக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், எடப்பாடி நம்ம ஒரு பெரிய பேர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு அவர் பண்ண ஒரு சரியான சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு எடப்பாடி. ஆமா, இப்ப இவ்வளவு நாள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, விலைவாசி ஏற்றம், வேலை வாய்ப்பின்மை இப்படின்னு சொல்லி அரசினுடைய நிர்வாகத்தை குறை சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இப்போ நீங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை, 99%ன்றீங்க, 99ல இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க அவர் முன்வைக்கிறாருன்னா இது மக்கள் மத்தியில எடுபடும் தானே சார்? இல்ல எடுபடுங்கிறதுலாம் ரைட்டு, நான் இல்லைன்னா சொல்லல. இன்னும் 8 மாசம் இருக்கு. இப்ப என்ன தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? புரியுதுங்களா? சர்க்காருக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குங்க. நீங்க அடுத்தது இருக்கு, நீங்க அடுத்த தேர்தலில் எதுனா இடைக்கால பட்ஜெட் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குங்க, டைம் இருக்கு. புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நான் என்ன, நீங்க எவ்வளவு பண்ணிட்டீங்கிறத சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணலையா? எவ்வளவு பண்ணிருக்காங்க? அது எல்லாத்துக்கும் பட்டியலிட்டு தான் போட்டுட்டே இருக்காரு தலைவர். ஒவ்வொரு அமைச்சர் போய் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. இன்னைக்கு முதல்வர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறப்பே சொல்றாரு. நீங்க நான் என்ன சொல்றேன், அது அரசியல் பண்ணுங்க, அது நீங்க உங்க திறமை, அது நீங்க ஓட்டு வாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அது நம்ம தர்க்கம் பண்றதுக்கும் வேலை இல்லைன்னு வச்சுங்க. அது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. ஆனால் நீங்க இன்னைக்கு பண்ண ஒரு கூத்து அசிங்கமா இருக்குங்கிற நான். காரணம் என்னன்னா, அந்த 505 வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டாங்களா? நீங்களே பதில் சொல்லுங்க மக்களே. இந்த 525ல எவ்வளவு பண்ணியிருக்காங்க? இந்த 505ல எவ்வளவு மார்க்கு திமுக அரசுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு தளமா போகும். அது நீங்க நிறைவேற்றாத ஒரு 10ஐயும் போட்டு 10 மார்க்குக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டா அது எப்படி இருக்கும்னு கேட்கிறேன் நான். ஏன் விஜயபாஸ்கர் இப்படி ஒரு சங்கடத்தை எடப்பாடி ஏற்படுத்துறாரு? நீங்க அதான் ஒரு தேர்தலோ பப்ளிக்கு போறப்போ ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை போனீங்கன்னா ரீச் ஆகும். இல்ல அந்த கேம்பெயினை நீங்க அர்த்தமற்ற ஒரு பொருள் உடையது அப்படின்றதான் உங்களுடைய சாராம்சமான ஒரு கருத்தா இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயத்தை. ஆமா, ஓகே ஓகே ஓகே. அதான் சார், இப்போ இந்த கேம்பெயினை புதுசா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த கொடுத்த மேனிஃபெஸ்டோவெல்லாம் நீங்க நிறைவேற்றலன்னு சொல்றாரு. இப்ப டிஎம்கே சார்பில் இது எப்படி அணுகுவாங்க? இப்ப ஏற்கனவே அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியுங்க இது நம்மளுக்கு பண்றது இது உருட்டான்னு இருக்கு. நான் தான் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், நீங்க பண்றத நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. இவங்க இந்தந்த
தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பண்ணலைன்னு நீங்கள் ஒரு பட்டியலிட்டு போடுங்கிறேன் நான். இந்த 505ல் எத்தனை பண்ணியிருக்காங்க, எத்தனை பண்ணலைங்கிறத நீட்டாக நீங்கள் தெளிவாக 2 சைடும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் நிறைவேற்றாத ஒரு 10 மட்டும் வச்சு ஒரு அதிமுக காரங்க மாதிரி பொதுமக்களையும் பார்க்குறீங்கன்ற நான். ஏன் பப்ளிக்கு கேட்க மாட்டானா? ஒரு திமுக போய் இதே இந்த ஸ்கிராட்சை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அங்கே நடந்தது அந்த உரையாடல்ல வந்த ஆட்களே சில பேர் என்ன கேட்குறான், என்ன சார் 10 தான் போட்டிருக்காங்க, அவங்க 505ல் கொடுத்தாங்க, இதில் போய் 10 கொடுத்து மதிப்பெண் கொடுன்னா நான் எப்படி சார் கொடுக்கறது இது அப்படின்னு அவனே கேட்குறான் விஜயபாஸ்கர்ட்ட. ரிப்போர்ட்டர்ஸ்டையும் அந்த ஒரு சங்கடம். அது என்ன, சில ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஏங்க இங்கே எல்லாமே இருக்கிறாங்க, தினமலர் இருக்கிறாங்க, தினகரன் இருக்காங்க, தினத்தந்தி, தினமணி, எல்லாமே ஒவ்வொருத்தரும் அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஆனா விஜயபாஸ்கர் எல்லாத்தையுமே அதிமுக காரங்களா ஆக்க முயற்சி பண்றாருங்கிறத நீங்க குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பிரஸ் மீட்ல நடத்த, நீங்க எப்படி ஓபன் பண்ணி நீங்க கேள்வி கேட்க வைப்பீங்க? இல்ல சார், பிரஸ் மீட்டுக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்னு அரேஞ்ச் பண்றாரு அதே அந்த ஹால்லயே. அங்க மாணவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க. அந்த வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே வந்து முன்னே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நீங்களே கூட அது வந்து ஸ்கிராச் பண்ணி பாருங்க, டிஎம்கேனுடைய இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கறது கேட்கறதுல என்ன சார் ஆட்சேபனை இருக்கு? அதை 10 பேர் வச்சு அந்த 10 மட்டும் கொடுத்தா நீங்க அதான் சொல்லணும். அதிமுக காரங்க நினைக்கல ரிப்போர்ட்டர்ன்ற நான் 525ல் பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க, கேள்வி பதிலா கேளுங்க. ஏன் அந்த ஸ்கிராட்ச் கார்டையோ அந்த 10 மதிப்பெண்ணுங்கிறதெல்லாம் கொடுத்து நீங்க ஏன் அந்த பிரச்சாரத்துக்கான ரிப்போர்ட்டரையும் அப்படி பயன்படுத்துறேங்கிறேன் நான். ஒரு லைவ் இது நிகழ்ச்சி, இது நீங்க ஜெயா டிவிலையோ இது என்ன உங்க கட்சி டிவில இதை ஃபுல்லா லைவா போட போறீங்க. இதுல நீங்க வக்கீல்னு ஒரு பார்வையில் ஒரு 10 பேரை கொண்டாடுறீங்க, மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் கொண்டாந்துறீங்க, ரைட்டு. ஏன் ரிப்போர்ட்டரையும் கொண்டு போய் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? ஓகே, அவங்கள்ட்ட இதை சொல்லிட்டீங்களா, தெளிவா லைவ் பண்ண போறேன், என்ன இது மாதிரி கொடுக்க போறோம், நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும்லாம் இது கொண்டு பண்ணது நல்லா இருக்குமா? அது ப்ரீ பிளான்டா நடந்திருக்குன்றீங்க? இல்ல பண்ணலங்கிற நான் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லல, சொல்லித்தான் 4 பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, அதுதான் நான் சொல்றேன். நீங்க தேவையில்லாம உங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஏன் நிருபர்களையும் மத்தவங்களையும் ஏன் வந்து பயன்படுத்திக்கிறீங்க எப்படி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஆட்சேபனையை தெரிவிக்கிறீங்க சார். நிறைவான ஒரே ஒரு கருத்து மட்டும், இப்போ அந்த நீங்க 10 விஷயத்த வந்து பூதாகரமாக்குறாங்க, அதை மட்டும் செய்யலன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க, இது வந்து சரியான ஒரு பிரச்சாரமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆனால் அந்த 10 தானே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எல்லா எதிர்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. இப்ப நீட்டை எடுத்ததா இருக்கட்டும், இன்னும் எந்தெந்த விவகாரத்துல எல்லாம் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த பிரதானமா இருக்கக்கூடியது அந்த 10 தானே. அப்ப அதுதானே கேள்வி. நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கல, நல்லா புரிஞ்சுங்க. நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசல, நடந்துகிட்ட முறை சரியா இல்லைன்னு நான் சொல்றேன் நான். நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, நீ எப்படி வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கங்க, அதெல்லாம் வேற விஷயம். நீங்க பொதுமக்களையும் பத்திரிகையாளர்களையும் நீங்க வந்து ஏமாளியாகவும் உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தாதீங்கிற நான். நான் சொல்றது உங்களுக்கு, நீங்க பிரச்சாரத்துக்கு பப்ளிக்கிட்ட போறப்போ இந்த 505ல் எத்தனை பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க, இதுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுங்க நீங்க கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டோம், ஓட்டு போட போறவங்க அவங்க தான், அதை நீங்க செய்யலாம். நிருபர்கள்ட்டையும் டைரக்டா கேட்கலாம். எடப்பாடி 505ன்னு சொன்னாங்களே நீங்களே சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி கேட்கலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் கட்சிக்காரங்க மாதிரி ரிப்போர்ட்டர்ஸையும் வச்சு அரசியல் பண்ணி இன்னைக்கு உருட்டு பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை நான் சொல்றேன். அவ்வளவுதான். நிச்சயமா சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. புதுசுன்னு சொல்லி இன்னைக்கு விஜயபாஸ்கர் செய்த இந்த ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அசிங்கமான விஷயத்த நான் ஒரு வன்மையா கண்டிக்கிறேங்கிறேன். ஓகே சார், நிச்சயமா பொறுத்து இருந்து பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பயன்படுத்தி. நன்றி நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.